வராகினி ஸ்டார் சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். ஹாய் வீவர்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ். அது எந்த ரூட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி டு வால்பாறை டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் சீக்கிரம் வந்தனால கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நம்மளாவது அங்கங்கே கொஞ்சம் பார்த்துருப்போம், ஆனால் குழந்தைங்க அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. அவங்களோட வரும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு. காலையில் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் இல்லையா, அதனால் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கௌரி கிருஷ்ணா வந்தோம். அருள் ஜோதி பக்கத்தில் தான் கௌரி கிருஷ்ணா இருக்குது. அங்கே வந்துட்டு காலையில் இட்லி மட்டும்தான், இட்லி, வடை, சாம்பார், சட்னி, அதுக்கப்புறம் ஒரு கப் காஃபி, அவ்வளோதான், முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் இயற்கை காட்சி பார்க்கறதுக்கு வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்குங்க, என்ஜாய் பண்ணலாம். ஒரு வாரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த சாட்டர்டே சண்டே தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை போகிறதுக்கு பஸ்ஸும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து அவைலபிளாக தான் இருக்குது. ½ அன் ஹவருக்கு ஒன் டைம் பஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, பார்க்குற இயற்கை காட்சி வேறு லெவலு. எங்கே வேணால் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய டீ ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் போகிற வழியில் ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், பார்க்கிங் பண்ணுறதுக்கும் இடம் இருக்கும். ரொம்ப அழகாக சேஃபாக பார்க் பண்ணிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்து போயிட்டுருக்கோன்னு பார்க்காதீங்க. லைட்டாக பிசுன்னு மழை பெஞ்சிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாயாக இருந்தது. அதனால் சின்ன ஒரு வாக் பண்ணோம் நாங்கள். பாருங்கள், இதுதான் பேக் சைடில் இருக்கு பாருங்கள், இதுதான் மிளகு செடி. அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோலையார் டேம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அருவி மாதிரிலாம் இருக்கும். அது மழை டைமில் மட்டும்தான் இருக்கும், மற்ற டைம்லலாம் பார்த்திங்கன்னா அது இருக்காது. ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும்.
அங்கே போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா 2-3 ஃப்ளவர்ஸ் இருந்தது, டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ். இதோட நேம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா சோலையார் டேம் வந்தாச்சு. இங்கே வந்துட்டு டிக்கெட் எல்லாம் கிடையாது, என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஃப்ரீ தான். நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் ரெடி ஆகலை. எனிஹா இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸில் வந்து ரெடி ஆகிடும். பண்ணிகிட்ருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்கள். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம். அந்த ரெசார்ட் வந்து டேமுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க ரூம்ஸ் பார்க்கலாம். டேம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே தண்ணி வந்ததுன்னு இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் தங்கின ரெசார்ட்டோட விசிட்டிங் கார்டு அது, அதுலேயே வந்து லொக்கேட்டாக இருக்கும் எங்கே இருக்குது என்னங்கிறதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேட் வந்து சீசன் தகுந்த மாதிரி மாறி இருக்கும். வாங்க ரூம்ஸ் எல்லாம் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. எல்லா ரூம்ஸும் பார்த்துட்டு கடைசியில் நம்ம ரூமுக்கு போகலாம். இந்த ரூம் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண ரூமு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.